ಹಾಯ್ ಹಲೋ வெல்கம் டு மாஸ் பூஜா யூடியூப் சேனல். இந்த வீடியோவிலுக்கு எல்லாருக்கும் ஸ்வாகதம். இன்றைக்கி என்னென்னு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி அரிசி பார்த்தீங்களா, பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணி இந்த வாட்டி முட்டை பிரியாணி பண்ண போகிறேன். நம்ம பிரியாணியோட எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம். ஸோ அதனால் இனிமேல் பிரியாணி எப்போல்லாம் நிற்கிறோமோ அப்போல்லாம் செஞ்சு பார்த்துடணுன்ட்டுன்னு நான் பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி கழுவி வச்சுட்டு இந்த சோயா சங்க்ஸ் இருக்குல்ல, மீல் மேக்கரு, இதுவும் கூட ஒன்று கழுகி வச்சுட்டேன். கழுகி வச்சுட்டு ஒன்று ஒன்றா நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா எங்களுக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணும். இப்போ பார்த்தீங்கன்னா புதினா ஆஞ்சிட்ருக்கேன். இப்போது நான் இது காலையிலேயே ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு பிரியாணி ப்ராசஸ் நிறைய நேரம் போகுதுன்றதுனால முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புதினா கொத்தமல்லி எல்லாமே நான் அறிய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா புதினா நான் வந்த நாள் இது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான ஒரு புதினா எல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. எங்கே கேட்டாலுமே கரிஞ்சு போயிருக்கும். அந்த புதினா வீடியோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். இருந்தாலும் இருக்கிறத வச்சு செய்கிறேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி ஆஸ் யூஷுவல் கழிஞ்ச வீடியோவில் சொன்ன மாதிரி வெங்காயம், தக்காளி எல்லாமே அரிஞ்சு வச்சுருப்பேன். நான் ஒரு வீடியோவில் ஒரு பார்ட்டாக எல்லாமே நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்ற ப்ராசஸ்ஸை நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், நல்ல பாய் வீட்டு கல்யாண பிரியாணி மாதிரி இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்சு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். குட்டுமோன் கூட அது நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் நான் செய்கிற பிரியாணி. இன்ஃபேக்ட் என்னோடய ஹஸ்பண்டுக்கு மேக்ஸிமம் மலையாளிகளுக்கு தமிழ் பிரியாணி பிடிக்காது. பட் ஆனால் இங்கே என்னோடய ஹஸ்பண்ட் என்னோட இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அறிய வேண்டியதெல்லாம் அரிஞ்சு நான் ரெடி பண்ணி வச்சுட்டு என்னென்ன ப்ராசஸ்ன்றதை சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நம்ம டப்ரா செட்டு வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் கொஞ்சம், இந்த எண்ணெய் கொஞ்சம் போட்டுப்பேன். நான் மேக்ஸிமம் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதில்ல, நான் வெளிச்செண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் இங்கே. சரி, இந்த பிரியாணி பண்ணுறதுக்காக நான் வாங்கி இதை ஸ்டாக் வச்சுருக்கேன். இப்போ நெய் போட்டுக்கிறேன். நெய் இப்போ எண்ணெய் ஒரு 200 ml ஊற்றுறோன்னா நெய் ஒரு 100 ml ஊற்றிக்கலாம். ஃபார் 1 kg ரைஸ் ஆஃப் பிரியாணி. அதில் பார்த்தீங்கன்னா 1.5 kg சிக்கன் போடுவோம். இது நான் முட்டை போடுறேன். நீங்கள் முட்டை இல்லைன்னா சிக்கன் வச்சோ இதே ப்ராசஸில் பண்ணிக்கலாம். அது அடிப்பொலி டேஸ்ட்டாக இருக்கும். 2 பட்டை, 2 கிராம்பு, அந்த மாதிரி 2 அல்ல, எல்லாமே 4 ஓகே போட்டுட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம், அப்புறம் சோம்பு, அப்புறம் கசகசா போட்டுட்டு வெங்காயம், அரிஞ்சு வச்ச வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ 1 கிலோ வரும். 3/4 கிலோ to 1 கிலோ வரும் அரிஞ்ச வெங்காயம். அதுவும் போட்டுட்டு நான் வதக்க ஆரம்பிச்சிடுறேன். இப்போ நம்ம மரத்துலேருந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பே லீஃப் நான் போட மறந்துட்டேன். அதனால் நம்ம மரத்துலேருந்து டக்குன்னு ஓடி போயிட்டு ஒரு இலை பறிச்சிட்டு வந்தேன். ஸோ இது போட்டுக்கிறேன். இப்போ இலை போட்டாச்சு. இப்போ உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நான் டப்பரை மூடி வைக்கிறேன். போடுற ஆனியன் கொஞ்சம் வேகிறதுக்காக. இப்போது பார்த்தோன்னா கொஞ்சம் லைட்டாக கிளாஸியாக இருக்குது. வெங்காயம் கொஞ்சம் வச்சு வதக்கிட்டு இப்போ சிம்மில் வச்சுட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வதங்கி இருக்கிற டைமில் நான் கொஞ்சம் இந்த புதினா இலை, மல்லி இலை நம்ம அரிஞ்சு வச்சோன்னா ஒரு 2 கைப்பிடி புதினா இலை, மல்லி இலை போட்டுட்டு ஒரு 5 பச்சை மிளகா, அதுக்கு மேலே போட வேண்டாம், ரொம்ப காரமாகிடும். அதனால் ஒரு 5 காரம் தேவைங்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. காரம் லிமிட்டாக இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க ஒரு 5 பச்சை மிளகா யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு வதக்கிட்டு இதை அப்படியே மூடி வச்சுருவோம். அந்த புதினா மல்லி இலை அது கூடவே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போது பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக இன்னொரு வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருந்தேன், அது டெலீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா அது ஆட் பண்ணியிருக்கேன். நான் அந்த வீடியோ டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதில் நான் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். அது போட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை மாறுறதுக்காக நான் மூடி வச்சுட்டேன். இப்போது நம்ம அவிச்ச முட்டை எல்லாம்
தோல் உரிச்சிட்டு வச்சிடலாம். எனக்கு வந்து கொஞ்சம் தமிழும் மலையாளமும் இல்லை, ரெண்டும் கலந்து பேசும்போது எனக்கு கொஞ்சம் லாங்குவேஜ் லேக் ஆகுது. அது மலையாளமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலுமே சரி. ஏன்னா அந்த இடத்துல நான் என்ன தமிழ் வார்த்தை யூஸ் பண்ணணும், அந்த இடத்துல என்ன மலையாள வார்த்தை யூஸ் பண்ணணும்னு யோசித்து பேசுகிறேன். ஸோ அதனால் என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ முட்டையெல்லாம் உரித்து வச்சுட்டு நம்ம அடுத்த இது நான் சொல்கிறேன். மசாலா வாசனைலாம் போய் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போயிட்டு எல்லாம் நல்லா வதங்கி இருந்துச்சு. இந்த டைமில் நான் தக்காளி ஒரு 1/2 கிலோ தக்காளி வந்து ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கிறேன், தக்காளி வந்து நல்லா மசியறதுக்காக. இப்போ இது தக்காளி போட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து தயிரும் இஞ்சி பூண்டும் சேர்க்க போகிறோம். இது எப்படி இப்போ பார்த்திங்கன்னா திறந்து பார்த்தோன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு இருந்துச்சு. ரொம்ப ஃபுல்லாக மசிக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு மசிஞ்சாலே போதும். தயிரும் இஞ்சி பூண்டும் இப்போ நம்ம வந்து சேர்த்துடலாம். அதாவது தயிர் 5 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 5 ஸ்பூனு போட்டு நம்ம வந்து வதக்கிட்டு இதோட பச்சை குணம் போகிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் மறுபடியும். இப்போ நல்லா போயிடுச்சு, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நான் அடி பிடிக்காம நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு டேரெக்டாக நான் வந்து சோயா சங்க்ஸ் இல்லை அது வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா இது கூட, ஏன்னா சோயா சங்க்ஸு முட்டை ஆல்ரெடி வெந்துச்சு, அதனால் அது லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். சோயா சங்க்ஸு கொஞ்சம் வேகணும், அதனால் அது போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து 1 கிளாஸ் அந்த அரிசி அளந்த 1 கப்பு தண்ணியில் நான் அந்த 1 கப் தண்ணி இப்போ ஊற்றிருக்கேன். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஆட் பண்ணிக்கல. ஃபைனலாக நம்ம சாதம்லாம் போடுற டைமில், ரைஸ் போடுற டைமில் நம்ம பாக்கி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, கொஞ்ச நேரம் அது சோயா சங்க்ஸ் வெந்துருச்சு. இப்போ மூடி எடுத்துகிட்டு நான் இப்போ வந்து முட்டை ஆட் பண்ண போகிறேன். முட்டை ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா முட்டையெல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறி வச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து தண்ணி வந்து 1 கப்பு ஊற்றிருக்கேன். ஸோ 4 கப்பு ரைஸ் போட்டதுக்கு நம்ம வந்து 6 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது அரிசி 1 கிலோ அரிசி, அதாவது 4 கப் அரிசி நான் வந்து போட்டுக்கிறேன், பாஸ்மதி அரிசி. இதே ப்ராசஸில் பண்ணாலே போதும், நல்ல டேஸ்ட்டு வரும். ப்ராசஸ் மாற்ற வேண்டாம். ஏன்னா நான் பார்த்த யூடியூபர் வந்து இப்படி தான் சொன்னாங்க, இதே ப்ராசஸில் மெயின்டைன் பண்ண அது அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரியே டேஸ்ட் உங்களுக்கு வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் பண்ணேன், டேஸ்ட் அடிப்பொலி டேஸ்ட்டாக இருந்தும். அவங்க நமக்கு செய்யும் போது நல்ல டேஸ்ட்டு, அப்போ அவங்க செஞ்சால் எப்படி இருக்கும்னு நான் யோசித்து பார்த்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் நான் நெக்ஸ்ட்டு பிரியாணி பண்ணணுன்னே ரொம்ப ஆசைப்படுறேன். இப்போது ரைஸ் போட்டுட்டு எனக்கு கொஞ்சம் உப்பு கூட சேர்க்கணும்னு தோணுச்சு, சேர்த்துட்டேன். நீங்கள் உப்பு அளவாக சாப்பிட்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ரைஸ் கொஞ்சம் வெந்திருக்கு, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிண்டி வச்சுட்டு நான் இப்போ கொஞ்சம் மூடி ஃபுல்லாக தம்மில் விட போகிறேன். ஆஃப் ஸ்டேஜ் ரைஸ் வெந்துச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து மூடி போட்டு தம்மில் வைக்க போகிறேன், சிம்மில் வச்சுட்டு. இப்போ பாருங்கள், தம்மில் வச்சுட்டேன். இனி திறந்து பார்க்குறேன். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வெந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட வேகணும் மாதிரி தோணுச்சு எனக்கு. அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் வந்து பார்க்குறேன்ட்டு வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப கிளறிட்டே இருந்தால் முட்டை உடையுது, அதனால் நான் வச்சுட்டேன். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சும்மா கிண்டி வச்சுட்டேன். இப்போ நான் இன்னொரு 5 நிமிஷம் கழித்து கூட வந்து பார்த்துறேன். இப்போ வெந்துருச்சு, கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதை பாருங்கள், அடிப்பொலியாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. இப்போது நான் வந்து பாக்கி இருக்கிற நெய் வந்து ஊற்றிடுறேன். பாக்கி ஒரு 50 ml நெய் இருந்துச்சு, அது அப்படியே கொஞ்சம் மேலே ஊற்றிட்டோன்னா நமக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. அதாவது 1 கப்பு தண்ணிக்கு 1 கப்பு ரைஸுக்கு 1½ கப்பு தண்ணி ஊற்றணும். அதுதான் அளவு. அதுக்கு மேலேயும் கூடக்கூடாது. அதுக்கு குழஞ்சாலும் சோறு அடி பிடிச்சிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த தண்ணி ஊற்றுற அளவை மட்டும் மாற்றிடாதீங்க. அடிப்பொலியாக இருக்குது. நான் இதை சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்ததுங்க. இந்த வாய்ஸ் எனக்கு கொடுக்கும்போதே எனக்கு அந்த டேஸ்ட்டு எனக்கு நல்ல ஒரு ஞாபகம் வருது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் எறா பிரியாணி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ முட்டை பிரியாணி பண்ணியிருக்கேன். நான் குட்டுமோனுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அவன் எப்படி சாப்பிட்றான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் வந்து ஃபார்வர்ட்லாம் பண்ணாமல் போடணுன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட்டாக நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நீட்டி கொண்டு போயிட்டோன்னா உங்களுக்கும் போரிங் ஃபீல் வந்துடும். அதுக்காக தான். ஃபைனலாக குட்டுமோன் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் இனி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.